வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண போறோம். தமிழ்ல பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கணும். சரி, இப்போ அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ் கிட்ட பேசிக்கா சில கைட்லைன்ஸை நான் சொல்ல விரும்புறேன். இது நான் வழக்கமா சொல்றதுதான். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் நியூஸ் பேப்பரை தப்பா படிப்பாங்க. அப்ரோச்சே கம்ப்ளீட்டா தப்பா இருக்கும். முதல் விஷயம், நியூஸ் பேப்பரை ஒரு வார்த்தை விடாம ஃபுல்லா படிச்சே தீருவேன்னு அடம்பிடிக்கிறதும் தப்பு. நியூஸ் பேப்பர்ல கையே வைக்க மாட்டேன்னு சொல்றதும் தப்பு. நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டேன், அது பதிலா ஒரு 3-4 வெப்சைட்ல இருந்து நான் கண்டதையும் படிக்கிறேன்னு சொல்றதும் தப்பு. நியூஸ் பேப்பரை கண்டிப்பா படிக்கணும். ஆனா தேவையானதை மட்டும் படிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த நாலேஜை எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணணும். புரியுதா? அது எது தேவை எது தேவையில்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். சிலபஸ்ல இருக்க சப்ஜெக்டை வச்சு கண்டுபிடிக்கணும். மெயினா எந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து நாலேஜ் எடுக்கணும்னா, ஹிஸ்டரி ஜியாகிரபி பெருசா எடுக்கிற மாதிரி இருக்காது. ஹிஸ்டரியை நம்மளால மாற்ற முடியாது. ஆனாலுமே இது சம்பந்தமாகவும் நியூஸ் வரும், ஜியாகிரபி சம்பந்தமாகவும் நியூஸ் வரும். முக்கியமானது எடுத்துங்க. மெயினா எந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், செக்யூரிட்டி, டிஃபென்ஸ். மெயினா இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா நியூஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப தேவையில்லாத நியூஸை விட்டுருணும். சிட்டி நியூஸ்குள்ளலாம் ரொம்ப போவேணாம். பொலிட்டிக்கல் நியூஸை விட்டுருங்க. என்டர்டைன்மெண்ட் நியூஸை விட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் பாருங்க. முக்கியமா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கா ஸ்போர்ட்ஸ்ல, ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது ஆஃபர் பண்றாங்களா, இதை மட்டும் பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் பாருங்க. மற்றபடி ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்படிதான் நியூஸ் பேப்பர்ல இருந்து நாலேஜ் எடுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எடிட்டோரியல். எடிட்டோரியலை படிக்கணும்னா அந்த காலத்துல இருந்தே பல பேர் சொல்லுவாங்க. படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. எடிட்டோரியலுங்கிறது ஏதோ வானத்திலிருந்து வந்த விஷயம் இல்லை. எடிட்டோரியலும் ஒரு நியூஸ் ஐட்டம் தான். ஓவராலா எப்படி நியூஸ் ஐட்டமா சப்ஜெக்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்றீங்களோ அதே மாதிரிதான் எடிட்டோரியலை ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்டுக்கு தேவைன்னா எடிட்டோரியல் ஐட்டத்தை படிக்கணும். அப்படி இல்லைன்னா விட்டுணும். மிடில் பேஜ்ல ஒரு 6 எடிட்டோரியல் ஐட்டம் இருக்குன்னா ஒரு 3 தான் நமக்கு தேவையா இருக்கும். மிச்சம் 3 விட்டுணும். எடிட்டோரியல் ரொம்ப பெருசா இருக்கு, இன்டெப்தா இருக்கு, தேவையில்லாம நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம படிக்க வேணாம், விட்டுலாம். அதே நேரத்துல சப்ஜெக்ட் சம்பந்தமா இருக்கு ஆனா ரொம்ப டீவியேட் ஆகி போகுது, தேவையில்லாம இருக்குது, அட்வான்ஸ்டா இருக்குன்னா அதையும் விட்டுருங்க. தேவையானதை மட்டும்தான் எடுக்கணும். முதல் 1 மாசம், சொல்ல போனா முதல் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் எடிட்டோரியல படிக்காதீங்க, விட்டுருங்க. யாராலையும் படிக்க முடியாது, ஏன்னா கஷ்டமா இருக்கும். எடிட்டோரியல் தவிர்த்து மற்ற நியூஸ் ஐட்டமா ஃபர்ஸ்ட் 1 மாசம் படிங்க. பேசிக் நாலேஜ் அப்டேன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் எடிட்டோரியல் உள்ள வாங்க, ஈஸியா இருக்கும். ஆனா அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் கூட நான் சொன்ன மாதிரி தான் எடிட்டோரியல படிக்கணும். தேவையில்லாத ஐட்டம்ஸை விட்டுணும். அடம்பிடிக்க கூடாது, எல்லாத்தையும் படிப்பேன். ஓகேங்களா? மூன்றாவது விஷயம், பல பேர் பண்ற தப்பு இன்னைக்கு, நியூஸ் பேப்பர் எடுக்கிறது, ஒரு நியூஸ் ஐட்டம் எடுக்கிறது, அதுல ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா உடனே நெட்டுக்குள்ள போய் ஒரு 10 வெப்சைட்ல ரிசர்ச் பண்றது. இந்த மாதிரி படிச்சா நியூஸ் பேப்பரை முடிக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி படிக்க கூடாது. நியூஸ் பேப்பர்ல அன்னைக்கு நியூஸ் ஐட்டம்ல என்ன நாலேஜ் எடுக்க முடியுதோ அதை எடுங்க. மேற்கொண்டு நியூஸ் பேப்பர் டெய்லிக்கும் படிக்க இதுல இருந்தே நாலேஜ் அதிகமா கிடைச்சிடும். அந்த பேக்ரவுண்டும் சரி, மேற்கொண்டு இன்டெப்தா அனலைஸ் பண்றதும் சரி, இதுல இருந்தே நாலேஜ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க கோர் சப்ஜெக்ட்ஸ் புக்ல இருந்து படிக்கும் போது எல்லாம் கார்லேட் ஆகி மைண்ட்ல இன்டர்லிங்க் ஆகும். இதை பண்ணாலே போதும். ஒரு நியூஸ் ஐட்டமும் எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமா நான் ட்ரில் பண்றேன், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன், பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறேன்னு நெட்டுக்குள்ள போகக்கூடாது, செய்யக்கூடாது. மன உளைச்சல் தான் வரும், பாஸ் பண்ண முடியாது. இதை பாசிட்டிவ் எடுத்துங்க. நீங்க கரெக்டா படிக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்றீங்க. நியூஸ் ஐட்டம் எடுத்துட்டு 10 வெப்சைட்குள்ள போயிட்டீங்கன்னா எக்ஸாம் விட்டு வெளியே போயிருவீங்க. நிறைய ஃபேக்ட் டேட்டா இருக்கும், அதுக்குள்ள சைட்ல போயிடும், பிரெயின் சைட்ல போயிடும், முக்கியமான பாதையில இருந்து விலகி போயிருவீங்க. இதை பண்ணாதீங்க. ஒரு டேர்ம் வருது, சுத்தமா அதை பத்தி ஐடியாவே இல்லைன்னா அதை மட்டும் சர்ச் பண்ணிக்கலாம் கூகுள்ல. அதே போல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமோ ஏதோ ஒரு அப்டேட்டோ சுத்தமா ஐடியா இல்லைன்னா அதை மட்டும் போய் பார்த்துக்கணும். மற்றபடி நியூஸ் பேப்பர்ல இருந்தே தான் நாலேஜை கெயின் பண்ணணும். நீங்களே பாருங்க, இந்த மாதிரி படிங்க. ஒரு டாபிக்ஸ்ல ஒரு 3-4 மாசம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நியூஸ் தான் நீங்க படிக்கவே வேணாம், விட்டுலாம். புரியுதுங்களா? டாபிக்ஸ்ல நல்லாவே நாலேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் படிக்கிறத நிறுத்துருங்க, வேணாம், பிரயோஜனம் இருக்காது. அதை தாண்டி தேவையில்லாம மறுபடியும் இதுல இருந்து மனப்பாடம் பண்ற விஷயங்களை பண்ணீங்கன்னா யூஸ் இருக்காது. என்ன தேவையோ அதை பண்ணணும். ஒரு 6 மாசம் தொடர்ந்து நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா நல்லா மாஸ்டர் பண்ணிடலாம், கான்செப்ஷுவல் நாலேஜ் கிடைச்சிடும்.
அதுக்கப்புறம் மேற்கொண்டு அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வாங்க போதும். இந்த ப்ராசஸை நீங்க இன்டர்வியூ போற வரைக்கும் பண்ணணும். முதல் ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லிக்கும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு நோட்ஸ் எடுக்கணும். எப்படி நோட்ஸ் எடுக்கிறன்றது தனியா வீடியோ இருக்கு பாருங்க. நோட்ஸ் எடுத்தே ஆகணும். ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நியூஸ் பேப்பரை படிச்சா போதும். ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் 10ல இருந்து 15 நிமிஷம் படிச்சா போதும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவுக்கு நம்ம படிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படிதான் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்கே வேண்டும் அப்படின்னாலும் இப்படிதான் படிக்கணும், மாத்தி படிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 25th April, first page, headlines. Days of misery over. PM tells Jammu Kashmir youth. இது எந்த சப்ஜெக்ட் சார் நம்ம ஐடென்டிஃபை பண்றது? பிரைம் மினிஸ்டர் ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டை பத்தி ஏதோ சொல்றாரு, டெவலப்மெண்ட்டை பத்தி சொல்றாரு. அப்ப இது எக்கனாமியில வரும். அதே நேரத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சம்பந்தமாகவும் இது வரும். ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாகவும் வரும். ஆமாவா இல்லையா? அப்போ இதுல நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எப்படி எடுக்கணும்ன்றத தனியா வீடியோ இருக்கு பாருங்க. தனியா நோட் புக் போட்டுக்கணும். ஹெட்டிங் உங்க இஷ்டம், எப்படி வேணா போடலாம். PM டாக்ஸ் அபவுட் ஜம்மு காஷ்மீர் கூட போட்டுக்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கீழே புல்லட் பாயிண்ட்ஸ் போது ஒரு பாயிண்ட் ஆடுங்க. சோ இங்க PM என்ன சொல்றாரு? ஜம்மு காஷ்மீர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்புக்கு முயற்சி எடுத்து கவர்மெண்ட் பண்ணுதுங்கிறத சொல்றாரு. அதை பாருங்க, ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட். அதே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் தரணும், ஸ்கில் தரணும், எம்ப்ளாய்மெண்ட் தரணும். இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நமக்கு தேவை. முதல்ல ரோடு வரணும், பிரிட்ஜ் வரணும், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜம்மு காஷ்மீருக்கு வரும். இதுதான் அறிவு, IAS எக்ஸாமுக்கான அறிவு. இதே இதுல இருந்து எடுத்துங்க போதும். நிறைய ஸ்கீம்ஸ் சொல்றாங்கன்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவானா. முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை ஆகுதா, அது இந்த நியூஸ் ஐட்டம்ல இருக்குன்னா அதை மட்டும் ஃபேக்டா எடுக்கணும். என்ன மேடம் சொல்றது புரியுதா? கான்செப்ட் எடுக்கணும், கூட சேர்ந்து அசோசியேட்டட் டேட்டாவே எடுக்கணும், நோட் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னைக்கு போதும், முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு இது சம்பந்தமா நியூஸ் வரும். வருஷம் ஃபுல்லா படிக்க போறீங்க, நாலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கும். 6 மாசம் 8 மாசம் நீங்களே எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. இப்படிதான் படிக்கணும். ரைட். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ஆஃப்டர் a hiatus, household consumer spending survey to resume. ஓகேங்களா? இந்த household consumer spendingன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ்ஹோல்டு வீடுகள் இருக்கு இல்லையா, இதுல எப்படி மக்கள் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றத டேட்டாவை கலெக்ட் பண்ற சர்வே. இது கடைசியா ஒரு 10 வருஷம் முன்னாடி நடத்தணும், அதுக்கப்புறம் நடத்தல. இதை மறுபடியும் இப்ப நடத்த போறதா நியூஸ் வருது. அவ்வளவுதான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்க டேட்டாவை எடுங்க. ஆல் இந்தியா ஹவுஸ்ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. இதை கண்டக்ட் பண்ற ஏஜென்சி NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். நோட் பண்ணிக்கணும். இந்த டேட்டா வாங்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் கடைசியா அதை 2011-12 நடத்தினாங்க, அதை நோட் பண்ணணும். மேற்கொண்டு ஓவராலா இதுல முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட் இருக்கான்னு பாருங்க. ரொம்ப உள்ள ட்ரில் பண்ண வேணா, விட்டுடுங்க. இதை எப்படி எனுமரேட் பண்றாங்க, எப்படி டேட்டா கலெக்ட் பண்றாங்க, ரொம்ப உள்ள போகணும். அந்த நியூஸ் ஐட்டம்ல முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னைக்கு போதும். மேற்கொண்டு வர 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 மேற்கொண்டு படிங்க, நாலேஜ் கெயின் ஆகும். புரியுதுங்களா? சோ மறுபடியும் சொல்றேன், சர்வேவோட பேர் ஆர்கனைசேஷன் NSO. லாஸ்டா எப்ப சர்வே நடத்தினாங்க, இதை எதுக்கு கண்டக்ட் பண்ணணும், அதை மட்டும் ஓவரால் பாத்துங்க. இந்த சர்வே கண்டக்ட் பண்றதுனால பாவர்ட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மேற்கொண்டு நாட்டு மக்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கோ, எந்த அளவுக்கு செலவு பண்றாங்களோ அதை வச்சுதான் மக்கள் எப்படி முன்னேறி இருக்காங்கன்றத பார்க்க முடியும். எஜுகேஷன் லெவல் இதெல்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இன்டர்நேஷனல் நியூஸ் வந்திருக்கு ஹெட்லைன்ஸ்ல. மேக்ரான் செட் டு லீட் பிரான்ஸ் அகைன். பிரெஞ்சு நாட்டு அதிபர் எமானுவல் மேக்ரான் மறுபடியும் அங்க ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க போதும், ரொம்ப உள்ள போக வேணாம். புரியுதா? அந்த எதிர்கட்சி லீடர் யாரு, இதுக்குள்ளலாம் ரொம்ப போவேணாம், மேலோட்டமா பாருங்க போதும். கான்செப்ட் முக்கியம். பிரான்ஸ் ஐரோப்பிய நாடு, பவர்ஃபுல்லான ஒரு நாடு, எக்கனாமிக்கலாவும் சரி மிலிட்டரியாவும் சரி. அங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். புரியுதுங்களா? இப்போதைக்கு பிரசிடென்ட் மேக்ரான் அவர்கள். போதும், இது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க லேர்ன் பண்ணுவீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து. அடுத்த நியூஸ், 3 LNT militants killed in ஜம்மு காஷ்மீர். தீவிரவாதிகள், அதாவது பயங்கரவாதிகள் 3 பேர். லஷ்கர்-இ-தைபா அப்படின்ற பயங்கரவாத அமைப்பு, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. இவங்கள செக்யூரிட்டி போர்சஸ் ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா ரெகுலரா நடக்கக்கூடியது. ஒரு சில நேரங்கள்ல இந்தியன் செக்யூரிட்டி போர்சஸ் சேர்ந்தவங்களும் இறந்துருவாங்க.
ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரும்போது ஜஸ்ட் பார்த்துங்க. செக்யூரிட்டி சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு பாக்குங்க. முக்கியமான குரூப்ஸ் பேர் நோட் பண்ணிக்கங்க. ஜெய்ஷ் இ முகமது, எல்என்டி, எல்இடி, லஷ்கர் இந்த மாதிரி வரும்போது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க போதும். இதுக்குள்ள ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் போறது, அந்த லீடர்ஸ் பேர் மனப்பாடம் பண்றதுலாம் நமக்கு வேணாம். இது எந்த சப்ஜெக்ட்ல வரும் சார்? செக்யூரிட்டி டிஃபென்ஸ்ல இது வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் இமானுவேல் மேக்ரான் இதுல வரும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வரும். அடுத்து ஜஹாங்கீர் பூரி டேக்ஸ் a leap to peace. ஜஹாங்கீர் பூரிங்கிற இடம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் சர்ச்சை இருந்தது, கொஞ்சம் கம்யூனல் கிளாஷ் எல்லாம் நடந்தது, ரயட் எல்லாம் கூட நடந்தது. இப்ப மக்கள் வந்து ஒற்றுமையா ஒன்றிணைந்து ஒரு யாத்திரா நடத்துறாங்க. நல்ல விஷயம். அதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும். இது எது கீழே வரும்? சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் கீழே வருது. இதை நோட் பண்ணுங்க போதும். இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். பேஜ் நம்பர் 2, பேஜ் நம்பர் 3 இதெல்லாம் சிட்டி நியூஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூஸ். இதுல ரொம்ப உள்ள போக வேண்டாம். ஆனா சிலபஸ்க்கு சம்பந்தமான விஷயங்களை பாத்துங்க. கமல்ஹாசன் என்ன சொல்றாருன்னா, கிராம சபா மீட்டிங் நடத்தினா மட்டும் போதாது, ஆனா அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்ற மினிட் ஆஃப் த மீட்டிங்ஸ் எடுங்கன்றாரு. கமல்ஹாசன் அரசியல் ரீதியா ஏதாவது பேசியிருந்தா நமக்கு தேவையில்லை. ஆனா இங்க கான்செப்டுவலா அறிவு சார்ந்து பேசியிருக்காரு. யாரு பேசினாலும் முக்கியம் இல்லை, ஆனா பேசுனது முக்கியம். கிராம சபா, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், அது ரொம்ப முக்கியம். அடிமட்டத்தில இருந்து கவர்னன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, மீட்டிங் நடத்தினா மட்டும் போதாது, என்ன டிஸ்கஸ் பண்றீங்கன்றது ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோ இதை நோட் பண்ணி வைங்க, தப்பு இல்லை. ஓவராலா எந்த சப்ஜெக்ட் மேடம்? பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன்ல இது வரணும். அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட நியூஸுமே இது. அடுத்தது ஹெல்த் செக்ரட்டரி மூட்ஸ் மைக்ரோ வேக்சினேஷன் பிளான். ஜஸ்ட் பாத்துங்க, ரொம்ப உள்ள போவேணாம். ஹெல்த் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆபீசர் வேக்சினேஷன் கேம்ப் நடத்துறதா பிளான் பண்ணிருக்காரு போல இருக்கு. அந்த ஓவரால் நாலேஜ் எடுத்துக்கணும் போதும், ரொம்ப உள்ள போக வேண்டாம். அதே போல ஜஸ்ட் பாருங்க. பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் விட்டுருங்க. இவி கேஎஸ் இளங்கோவன், இளையராஜா எதுக்கு ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் நமக்கு சிலபஸ்க்கு தேவையில்லை, எக்ஸாமுக்கு தேவையில்லை. retaliatory crimes have dipped in the last 10 months. டிஜிபி சொல்றாரு. இது அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருது. பிரீஃபா பாருங்க. இதெல்லாம் சிட்டி நியூஸ், ஸ்டேட் நியூஸ் கீழே வருது. ரொம்ப உள்ள போவேன்னா, ஆனா இதுல இருந்தா நான் சொல்றது போல ஓவராலா அந்த பிக்சர் என்னங்கிறத பாத்துக்கணும். சிலபஸ்க்கு அந்த நாலேஜை மட்டும் எடுத்துட்டு விட்டுணும். People with disabilities seek clean public toilets. பேஜ் நம்பர் 3. சிட்டி நியூஸ் தான், ஆனா ஐஏஎஸ் எக்ஸாம் முக்கியம். டிசேபிள்டு பீப்புள், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், அதாவது ஊனமுற்றோர் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இந்தியாவில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நம்ம எப்பயுமே ரிசர்வேஷனை பத்தி தான் பேசுவோம். ஆனா பேசிக் லெவல்ல பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ்க்கு ப்ராப்பர் ஆக்சஸ் இல்லை. ஆமாவா இல்லையா? ரேம்ப் கூட கிடையாது, நிறைய இடத்துல ஏற முடியாதுங்க. பஸ்ஸஸ்ல பாத்தீங்கன்னா ரேம்ப் கிடையாது, ட்ரெயின்ல ரேம்ப் இல்ல, கஷ்டப்பட்டு தான் ஏறணும். இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா நீங்க இதெல்லாம் சிந்திக்கணும், எப்படி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கணும். அப்போ இது தேவை சிலபஸ்க்கு. டைரக்டா தேவையில்ல, ஆனா இன்டைரக்டா தேவை. சோசியல் இஷ்யூஸ்க்கு தேவை, எம்பவர்மெண்ட்டுக்கு தேவை. அப்போ இதுல நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அடுத்தது கீழே 4 persons arrested in city under POCSO Act. 4 பேர் பாக்சோ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது சிட்டி நியூஸ் தான், ஆனா கான்செப்ட் எடுத்துக்கணும். பாக்சோ சட்டம் புரியுதுங்களா? சில்ட்ரனுக்கு எதிரான செக்ஷுவல் அஃபென்சஸ் இது கீழே தான் புக் பண்ணுவாங்க. இந்த நாலேஜ் எடுத்துடணும். பாக்சோ சட்டம் எதுங்கிறத நோட் பண்ணி எடுத்து நீங்க எழுதி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது எது கீழே மேடம் வருது? இதுவும் சோசியல் இஷ்யூஸ் கீழே தான் வரும், பாக்சோ சட்டம். அடுத்தது சென்னை பீச் ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் இஎம்யூ, ஒரு மைனர் ஆக்சிடென்ட். இது ஜஸ்ட் பாத்துங்க, இதெல்லாம் ரொம்ப எடுக்க வேணாம். ஏர்போர்ட்ல ஃபுட் ஐட்டம்ஸோட விலை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் பாருங்க போதும், ரொம்ப உள்ள போகாதீங்க. பேஜ் நம்பர் 5 ஸ்டேட் நியூஸ்ல ஹோம் மினிஸ்டர் அவர் பாண்டிச்சேரி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்தியாஸ் a land with universal vision சொல்லியிருக்காரு. அரசியல்வாதிகள் பேசும்போது அதுல அரசியல் இருக்கும், பட் ஜெனரலா ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு, ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க நியூட்ரலா பார்த்துட்டு எடுத்துங்க. பிஜேபி காரர் சொன்னாலும் பரவாயில்ல, டிஎம்கே காரர் சொன்னாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் காரர் சொன்னாலும் பரவாயில்ல, யார் சொல்றான்னு முக்கியம் இல்ல, சொல்ற ஸ்டேட்மெண்ட் முக்கியம். இந்த இடத்துல ஹோம் மினிஸ்டர் சொல்றது வேலிட் ஸ்டேட்மெண்ட் தான். லேண்ட் வித் யூனிவர்சல் விஷன். இந்தியா இஸ் அ டைவர்ஸ் லேண்ட், டைவர்ஸ் கல்ச்சர். அதுவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை.
ஓகேங்களா. வி ஆர் டைவர்ஸ் பட் எட் வி ஆர் யுனைடெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஜஸ்ட் பார்த்து மைண்ட்ல வச்சுக்கோங்க போதும். அரசியல் சார்ந்து இவர் ஏதாவது பேசி கூட இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அதுக்குள்ளலாம் நீங்க ரொம்ப போக வேண்டாம். பார்ட்டி ஸ்டேஜ் ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர். அமித்ஷா எதிர்த்து ஏதோ ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தியை வந்து லிங்க் லாங்குவேஜ் நாட்லன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்க. ஹிந்தி தான் இப்போதைக்கு லிங்க் லாங்குவேஜான்னு பாத்தீங்கன்னா ஹிந்தியை தற்போதைக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜா ப்ராப்பரா உருவாக்கணும்ன்ற முயற்சியில கவர்மெண்ட் ஈடுபடுது. ஓகேங்களா. இது உண்மையான்னு பாத்தீங்கன்னா உண்மைதான். அதே நேரத்துல இதுக்கு சிக்கல்களும் இருக்கு, சவாலும் இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது மேற்கொண்டு நீங்க படிப்பீங்க, ஜஸ்ட் பாத்துங்க போதும். நான் அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. ஹிந்தியவை இன்னும் நம்ம என்ரிச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும். லாங்குவேஜ் இன்னும் அது வந்து மெச்சூர் ஆகாம இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் ஹிந்திக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் மற்ற மொழிகள்ல இருந்து வார்த்தையை கொண்டு வரலாம். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லை. லிங்க் லாங்குவேஜோட கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல ஹிந்தியை எல்லாருமே விருப்பப்பட்டு ஏத்துக்கணும்னா அதுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்கணும். ஹிந்தி படிச்சா எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹிந்தியை யூஸ் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு எனக்கு ஹிந்தி யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஹிந்தியை ஃபர்ஸ்ட் யூசேஜுக்கான ஒரு லாங்குவேஜா ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்பதான் மக்கள் அதை வாலண்டரியா எடுத்துப்பாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம இன்னைக்கு தேதியில ஹிந்தியை தாண்டி மற்ற மொழிகள் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மொத்தமா 22 லாங்குவேஜ் இருக்கு, ரெகக்னைஸ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கூட தேவைப்பட்டா லிங்க் லாங்குவேஜா யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு தாட்டையும் வளர்த்துங்க. ஹிந்தியும் வாலண்டரியா நம்ம கத்துக்கலாம், தப்பு இல்லை, எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா முதல்ல அதுக்கு இந்தியை நம்ம ஃபர்ஸ்ட் எம்பவர் பண்ணணும். இந்தியை ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகணும். இந்தியை வச்சு மக்களுக்கு எம்பவர்மெண்ட் தரணும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மக்களா விரும்பி அதை படிக்கிற மாதிரி ஆகணும். அதை தாண்டி தமிழ், கன்னடா, உருது, குஜராத்தி போன்ற எல்லா லாங்குவேஜஸ், ட்ரைபல் லாங்குவேஜ் உட்பட தேவைப்பட்ட அதையுமே லிங்க் லாங்குவேஜஸா யூஸ் பண்ணிட்டு போகலாம், தப்பு இல்லை. எல்லா மொழிகளையும் முடிஞ்ச வரைக்கும் வளர்க்கணும். இந்த சிந்தனையை கொண்டு வந்துடாதீங்க. நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க. பிளைண்டா சிந்தனையை வளர்த்துக்காதீங்க. ஹிந்தி எல்லாம் படிச்சு ஆகணும்னு சொல்றதும் தப்பு, ஹிந்தியை படிக்க மாட்டேன்னு சொல்றதும் தப்பு. எல்லா மொழிகளையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணலாம். பேஜ் நம்பர் 6, இதுவும் ஸ்டேட் நியூஸ் தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கீன் ஆன் என்ஷூரிங் டெவலப்மெண்ட் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது தமிழ்நாடு சம்பந்தமான நியூஸா இருந்தாலும் ஆல் இந்தியாவுக்கு அப்ளை ஆகும். இந்தியாவில் இருக்க பெரும்பாலான ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ், மாவட்டங்கள் டெவலப்மெண்ட் ஈக்குவலா இருக்காது. கேபிட்டல் சிட்டி முன்னேறி இருக்கும், மற்ற இடம்லாம் கொஞ்சம் பேக்வர்டா இருக்கும். உதாரணத்துக்கு கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா பெங்களூரு, மைசூரு, சதர்ன் ரீஜன் டெவலப்டு, நார்தர்ன் ரீஜன் அண்டர் டெவலப்டு. தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி தான். நார்த் சென்னை ரீஜன் டெவலப்டு, சென்ட்ரல் ரீஜன் பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு. சதர்ன் ரீஜன் வந்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து எஜுகேஷன் வைஸ் டெவலப்டு, ஆனால் இண்டஸ்ட்ரி வைஸ் அண்டர் டெவலப்டு. அதே போல வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ், தருமபுரி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் அண்டர் டெவலப்டா இருக்கு. அப்போ டியூட்டி ஆஃப் ஸ்டேட் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் டெவலப்மெண்ட்டை ஈக்குவட்டபிளா கொண்டு போகணும். இந்த கான்செப்டை இதுல இருந்து எடுத்துக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஈக்குவட்டபிள் டெவலப்மெண்ட் நீடட் இன் இந்தியா, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ்நாடு மட்டும் அது அப்ளை ஆகாது, ஆல் இந்தியா லெவல்ல அப்ளை ஆகும். மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், தமிழ்நாடு மாதிரி 2 மடங்கு பெருசு. எப்பயுமே நம்ம மகாராஷ்டிரானாலே மும்பையை பத்தி தானே பேசுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது நிலை. மகாராஷ்டிரால இருக்க மற்ற இடங்களுக்கும் டெவலப்மெண்ட் போகணும். ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா ரொம்ப அண்டர் டெவலப்டு, விதர்பா ரீஜன்லாம் ரொம்ப பேக்வர்டு, அங்கேயும் டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்ற அறிவை ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டான நீங்க வளர்த்துக்கணும். சரியா? பேஜ் நம்பர் 7, தெலங்கானா கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷன்ல ஐபேக் அப்படின்ற ஏஜென்சியை நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஐபேக்ன்ற பத்தி நீங்க லேர்ன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவரு இதுல அசோசியேட் ஆனவர். இது ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் கொள்கையை வச்சு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்காம ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நம்பி போறீங்க, அதை வச்சு எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கிறீங்க. அப்ப இந்த டெமோக்ரஸின்றது கேள்விக்குறியாகுதுன்ற ஒரு சர்ச்சை இருக்குது. இத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இந்த நியூஸ்ல இருந்து. அது அரசியலுக்குள்ள ரொம்ப போனா நாலேஜ் எடுத்துருங்க. புரியுதுங்களா? இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்ல இயங்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்கையை தாண்டி மக்களை கிட்ட சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. சோசியல் இன்ஜினியரிங் என்னன்னா மக்களுடைய ஒப்பீனியனை சேஞ்ச் பண்றது, இன்ஃபுளுன்ஸ் பண்றது.
அதை வந்து வாக்கு வங்கி கூட யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த நிலை இருக்கு. ஒரு சிறந்த உதாரணம் இப்ப நான் பேசியிருக்கிற யூடியூப், சோசியல் மீடியா. இதை வச்சு மக்களை சோசியல் இன்ஜினியரிங் பண்ணலாமா, அவங்களுடைய ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணலாம்ல, இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம்ல. இதை நீங்க இதுல இருந்து புரிஞ்சுங்க. அப்போ ஏஜென்சிஸை யூஸ் பண்ணலாம் அரசியல் கட்சிகள், தப்பு இல்லை. ஆனா அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கையை மதிக்காமலே ஒரு கம்பெனியை நம்பியே போறது வந்து சரியா இருக்குமான்றது கேள்விக்குறி. இந்த மாதிரி அறிவு அதுல வளர்த்துக்கணும். ஆனா லீகல் ஆஸ்பெக்டும் இருக்கு. லீகலா எம்ப்ளாய் பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனா அந்த எத்திக்கல் ஆஸ்பெக்டும் இருக்குதுல. இந்த மாதிரி கான்செப்ட் இதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 7ல கீழே பாத்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் புட் chokehold on flora of the Ghats. காட்ஸ்ங்கிறது இங்க வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்றாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ஏதோ ஒண்ணு அங்க என்வரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. இங்க வந்து இந்த ஃபேக்டை மட்டும் லேர்ன் பண்ணிருங்க. சென்னா ஸ்பெக்டாபிலிஸ் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இது வந்து எந்த சப்ஜெக்ட் கீழே வரும் சார்? என்வரான்மெண்ட் கீழே வரும். புரியுதுங்களா? ஜியாகிரபி கீழேயுமே வரும். இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ங்கிறது ஒரு ஏரியாவுக்கு அது நேட்டிவா இருக்காது. வெளியே இருந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு யூஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா நம்மளை மீறி அன்கண்ட்ரோல்டா வளர்ந்து மற்ற முக்கியமான ஸ்பீஷீஸ் இருக்க இடத்த இது ஆக்குபை பண்ணிக்கும். இதுதான் ஆபத்து. இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த தாவரம் இந்த ஒண்ணு இது பண்ணுது. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ வயநாடு இந்த மாதிரி ரீஜன்ஸ், நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல வரக்கூடிய இந்த முக்கியமான இடத்துல ஈகோ சென்சிட்டிவ் ஏரியால கூட இந்த மாதிரி இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வருது. இதை தெரிஞ்சுக்கணும். இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துருச்சுன்னா நேச்சுரல் பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகிடும். அந்த இடத்துக்கே நேட்டிவா இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா, மரங்கள், இந்த மரங்கள் செடிகளை இது போய் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இன்வேசிவ் ஸ்பீஷீஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அலோவ் பண்ணக்கூடாது. அதை தாண்டி வந்துருச்சுன்னா அதை எடுக்கக்கூடிய முயற்சியை நம்ம ஈடுபடணும். இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணிருங்க. ஃபேக்டை மனப்பாடம் பண்ணிருங்க. அந்த ஸ்பீஷீஸோட பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. நெட்டு உள்ள போகக்கூடாது. இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இந்த பேரை வச்சு காமன் சென்ஸை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்வேசிவ்னாலே அது உள்ள வருது, இன்வேட் பண்ணி வருது. இந்த அளவுக்கு அறிவு இருந்தா போதும். இப்போதைக்கு உடனே உள்ள நெட்டு உள்ள போய் ரிசர்ச் பண்ணக்கூடாது. தனியா இதை சயின்ஸ்ல நீங்க படிப்பீங்க. பயோடைவர்சிட்டி இதுக்கெல்லாம் நீங்க படிக்க தான் போறீங்க. இப்போதைக்கு இது போதும். அடுத்தது எடிட்டோரியல், முக்கியமான விஷயம். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயம் இது. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் கூட சண்டை போடாதீங்க, ஃப்ரெண்டா பாருங்க, ஈஸியா இருக்கும். இந்த எடிட்டோரியல் பேஜையும் அப்படிதான் பார்க்கணும். சரியா? ஒரு 7 ஐட்டம் கிட்ட இருக்கு சார். இது நமக்கு 3 தான் தேவை. பேஜ் நம்பர் 8ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டெப்பிங் இரிட்டன்ஸ். இந்த எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமானது, இந்தியா யூகே ரிலேஷன் சம்பந்தமானது. அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கணும். ஸோ யூகே பிஎம்ஓ இந்தியா பிஎம்ஓ மீட் பண்றாங்க, அது சமமா ஏதோ வருது, அவ்வளவுதான். அந்த மீட்டிங் முக்கியம் இல்லை, அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ் அதுதான் முக்கியம். ஸோ யூகே பாத்தீங்கன்னா ஒரு P5 கண்ட்ரி, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு பெர்மனன்ட் மெம்பர், ஒரு வல்லரசு. மிலிட்ரி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங், சயின்ஸ் இதுலயும் ஸ்ட்ராங். அது இல்லாமல் ஒரு டெவலப்டு கண்ட்ரி, பொருளாதார ரீதியா முன்னேறிய ஒரு நாடு. கம்பேர் பண்ணும்போது இந்தியா பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடு. ஆனா ஃபியூச்சர்ல நாமளும் யூகே போல ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா மாற போறோம். அப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி, ஸ்ட்ராங் பவர், இன்னொரு சைட்ல ஒரு எமர்ஜிங் பவர் இந்தியா. 2 உறவுகளை இப்படி பார்க்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, அறிவு சார்ந்து படிக்கணும். இந்த முக்கியமான ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் கோஆபரேஷன். இந்தோ பசிபிக் கோஆபரேஷன் பத்தி நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்த 2 ஓஷன்ஸ் கவர் பண்ற பகுதி தான் இந்தோ பசிபிக். இந்த ரீஜன்ல இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஷேர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நேவிகேஷன், எனர்ஜி ரிசோர்சஸ், செக்யூரிட்டி, சைனாவோட ஆதிக்கம், இதெல்லாம் காமன் சேலஞ்சு, இன்ட்ரெஸ்ட். இங்க 2 பேரும் சேர்ந்து இந்தோ பசிபிக்ல ஒர்க் பண்ண போறாங்க. இந்த அறிவை எடுத்துக்கணும். புரியுதா? அடுத்தது FTA, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தாராளமான அந்த வர்த்தக ஒப்பந்தம். அதை சைன் பண்ண இந்தியாவும் யூகேவும் முயற்சி பண்றாங்க. இதை இந்த எடிட்டோரியல்ல இருந்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் டெரரிசம், பயங்கரவாதி எதிராகவும் 2 பேர் சேர்ந்து கோஆபரேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அது இல்லாம இந்த இந்தியாவில இருந்து இந்த எக்கனாமிக் ஃபியூஜிட்டிவ்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு சில பேர், இந்த விஜய் மல்லையா போன்றவர்கள், அவங்க இப்ப யூகேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை எப்படி திரும்ப கொண்டு வருதுன்றதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ராடிஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர்களை திரும்ப கொண்டு வருது. இந்த மாதிரி ஏரியாஸ்ல இப்போதைக்கு யூகேவும் இந்தியாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதைதான் இந்த ஆத்தர் சொல்றாரு, ரைட்டர் சொல்றாரு. இந்த
அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கணும். இன்னைக்கு இது போதும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, நெட் உள்ள போகாதீங்க. மேற்கொண்டு படிக்க படிக்க நாலேஜ் வளரும். புரியுதுங்களா? யூகே பொறுத்த வரைக்கும் இந்தியா பெர்மனன்ட் மெம்பரா யூஎன்எஸ்சியில் ஆகலாம்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு, ஒரு நட்பு நாடு, ஐரோப்பால ஒரு நட்பு நாடு. புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்க படிங்க போதும். அது இல்லாமல் கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்தியாவும் யூகேவும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஃபியூச்சர்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்டா ஒரு 6 பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க போதும். அடுத்தது கீழே ஜம்மு காஷ்மீர் பத்தி ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மட்டும் முக்கியமான விஷயங்களை பாருங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மட்டும் கொண்டு போனா போதாது, மக்களுடைய ட்ரஸ்டையும் வின் பண்ணணும் அப்படின்னு இந்த ரைட்டர் சொல்றாரு. அது மட்டும் பாத்துங்க. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் தேவை. அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு செக்ஷன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியன் ஸ்டேட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹேண்டோட டீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அப்போ ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவான சில ஏரியாஸ் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் மக்களுக்கு நம்ம அந்த நம்பிக்கையை கொண்டு போனோம். அதே நேரத்தில் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டா நம்ம என்ஷோர் பண்ணணும். அதே நேரத்தில் செக்யூரிட்டியும் நம்ம என்ஷோர் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல பொருளாதார முன்னேற்றத்தையும் கொண்டு வரணும். அப்போ ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தேவை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மட்டுமே நீங்க கொண்டு போய் அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா லாங் டேர்முக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. இதை மட்டும் நோட் பண்ணுவீங்க, ரொம்ப உள்ள போக வேண்டாம். பெரிய எடிட்டோரியல் இருக்கு சைனாவை பத்தி. drop the pin event in Chinese politics. இதை ஃபுல்லா படிக்கவே முடியாது, படிக்க கூடாது. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இவ்வளவு தேவையில்லை. இது ரொம்ப அட்வான்ஸ்ட், ரொம்ப உள்ள போகாதீங்க. புரியுதுங்களா? அந்த சைனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிசி, சிங்கிள் பார்ட்டி, அதுதான் ரூல் பண்ணும் அந்த நாடு, மிகப்பெரிய நாடு. அவங்க தான் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. மற்ற கட்சிகள்லாம் சும்மா பேரளவுக்கு தான் இருக்கும். சொல்ல போனா ஒரே கட்சி தான் சைனால. இந்த கட்சியினுடைய 20th காங்கிரஸ் நடக்க போகுது. இதுதான் இப்ப முக்கியம். இதுல நிறைய அட்வான்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிக்க வேணாம், நான் பிரீஃபா சொல்றேன். ஸோ அந்த கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லீடர் இருப்பாரு, ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அவருடைய அந்த அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அந்த சைனீஸ் லீடர் பாத்தீங்கன்னா கட்சியிலேயும் முக்கியமான ஆளா இருப்பாரு, கவர்மெண்ட்னு வரும்போதும் முக்கியமான ஆளா இருப்பார். புரியுதுங்களா? பிரசிடென்ட் ஆஃப் சைனா இந்த நபர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரியா? சோ இந்த காங்கிரஸ் நடக்க போகுது, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பவரா அவங்க ஆல்மோஸ்ட் ஆயிட்டாங்க. ஆன் பேப்பர் அபிஷியலா சூப்பர் பவர் இல்லைனாலும் யூஎஸ்ஏவை இன்னும் சில வருடங்கள்ல மேட்ச் பண்ணிடும். சைனா எக்கனாமிக்காவும் மேட்ச் பண்ணிடும், மிலிட்ரியாவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணும். ஸோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் நிறைய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் சைனா மேல வைக்கப்படுது. டெமோக்ரஸி சைனால கிடையாது, மக்களாட்சி கிடையாது, அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி. இது ஒரு பெரிய டிராபேக். இந்தியா கிட்ட டெமோக்ரஸி இருக்கு, சைனா கிட்ட அது இல்லை. இதுதான் நம்ம கையில இருக்க பெரிய ஒரு வெப்பன், அவங்க கையில இல்லாத ஒரு வெப்பன். ஓகேங்களா? அதே போல சைனா ஹியூமன் ரைட்ஸை மதிக்கிறது இல்லைன்னு ஒரு அலிகேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு வீகர் முஸ்லிம்ஸ் ஷிங்ஷியாங் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ்ல இருக்காங்க அவங்க சைனாவுள்ள. மனித உரிமை மீறல்கள் அங்க நடக்கிறதுன்றது உண்மைதான். இந்த குற்றச்சாட்டுலாம் சைனா மேல இருக்கு. அப்ப சைனா அவங்கள ஒரு மாதிரி ஓவர்ஹால் பண்ணி இந்த உலகத்துக்கு ஒரு மக்களாட்சியையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடா காட்டணுன்ற ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது ஒரு சேலஞ்சு சைனாக்கு. அதே நேரத்துல மற்ற நாடுகளோட உறவுகள் அப்படின்னு வரும்போதும் அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் இந்த காங்கிரஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சம்பந்தமாகவும் புதுசா சைனா என்ன பண்ணலாம், இதெல்லாம் அந்த டிஸ்கஷன்ஸ்ல போகும். ஓவரால் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே உள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு இது பார்த்துக்கங்க போதும். சைனா யூஎஸ் இனி தேதியில மிகப்பெரிய காம்படிட்டர்ஸ் ஆன் த குளோபல் சீன். சைனா ரஷ்யா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அலைஸ், காமன் இன்ட்ரெஸ்ட் அந்த காலத்துல இருந்து இருந்தது. ரெண்டு பேருமே ஈஸ்டர்ன் பிளாக் மெம்பர்ஸ் தான். 1960s பாத்தீங்கன்னா சைனோ சோவியட் ஸ்பிளிட், சோவியத் யூனியனுக்கும் சைனாவுக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருச்சு. மாவோ என்ன பண்ணாருன்னா சோவியத் யூனியன் கிட்ட கொஞ்சம் விலகி வந்துட்டாரு. 1980s சைனாவே பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க, கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய கொண்டு வராங்க, எக்கனாமியில நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. ஸோ ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க, மேற்கொண்டு படிக்க 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 உங்களுக்கு நாலேஜ் வேணும்.
அடுத்தது கீழே செட்டிலிங் COVID-19 மார்டாலிட்டி டேட்டா. இதுவும் ஒரு அட்வான்ஸ்டான ஆர்டிகல், ரொம்ப படிக்க வேண்டாம். சொல்ல போனா இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவுடைய COVID-19 டேட்டா இருக்குல்ல, இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு, இன்டர்நேஷனல் மெத்தடாலஜில இது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. வேற ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு கோவிட்னால ஏற்பட்ட அந்த சாவுகள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த அந்த மரணங்கள், அது வந்து அக்யூரேட்டா கிடையாது, இன்னுமே நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுட்டி காட்டுருக்குன்னு சொல்றாரு. இதை மட்டும் பாத்துங்க, ஒரு ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் பாத்துங்க போதும். WHO ஃபேக்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வரக்கூடிய ஆர்கனைசேஷன், அதை நோட் பண்ணிங்க போதும். கான்செப்டை பிரீஃபா புரிஞ்சுக்கங்க, இப்போதைக்கு இது போதும். இதுல இருந்து உங்க காமன் சென்ஸ் வச்சு நீங்களே யோசிக்கலாம். இன்னும் அந்த டேட்டா கலெக்ஷனை பெட்டர் ஆக்கணும், அரசு வந்து மக்கள் கிட்ட எதுவும் மறைக்க கூடாது, இந்தியா ஒரு டெமோக்ரஸி, அதனால இன்னும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகலான்ற உங்க அறிவை நீங்களே இதுல இருந்து வளர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். அடுத்தது பேஜ் நம்பர் 9ல பாத்தீங்கன்னா அந்த இளையராஜா சர்ச்சையை பத்தி வருது. இதெல்லாம் விட்டுலாம், தேவையில்லை, இதெல்லாம் அரசியல் வேண்டாம். அடுத்தது மேல டெமாலிஷிங் த ரூல் ஆஃப் லா. இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸ்டேட்ன்றது அரசு, ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணிடுறாங்க ஒரு சில நேரத்துலன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அது லீகல் டிஸ்பிளேஸ்மெண்டா கூட இருக்கலாம். ஒரு ஸ்லம் இருக்கும், அது இல்லீகலா தான் மக்கள் இருப்பாங்க, ஆனா திடுப்புன்னு ஒரு புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சு அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த விளிம்பு நிலையில இருக்க மக்கள் வேற வழி இல்லாம இந்த மாதிரி வாழ்றாங்க. ஸோ ஸ்டேட் வந்து அவங்களுக்கும் சில விஷயங்களை வெல்ஃபேர் எடுத்துட்டு போகணும். இந்த புல்டோசருங்கிறது மக்களை டிஸ்பிளேஸ் பண்றதுக்கான ஒரு சிம்பிளா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. இதையும் அந்த கான்செப்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? இதை வச்சு உங்க நாலேஜ் நீங்க வளர்த்துக்கலாம். மக்கள் வேற வழி இல்லாம ஸ்லம்ஸ்ல போய் அடையிறாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த ஸ்லம்ஸ் பாத்தீங்கன்னா அர்பன் சிட்டிஸ் இதுல நிறைய உருவாகுது, இதனால நிறைய ப்ராப்ளம் வருது. இந்த நதிகளை ஒட்டி கூட ஸ்லம்ஸ் நிறைய வரும், அதனால அந்த நதிகளே அஃபெக்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சீங்கன்னா, ஒரு பக்கம் மக்களுடைய வாழ்வாதாரமும் முக்கியம், அதே நேரத்துல இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் லா அண்ட் ஆர்டருக்கும் இது பிரச்சனைகளை ஏற்படுத்தாம அரசு பார்த்துக்கணும். அப்ப அந்த மக்களை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா ரீசெட்டில் பண்ணணும். அவங்களுக்கு சப்சிடைஸ்டா ஹவுசஸ் தரலாம். அவங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, முடியாதவங்களை இன்கம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி சப்சிடைஸ்ட் ஹவுசஸ் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாவே ஹவுசஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்கணும். அதே நேரத்துல ஸ்லம்ஸ் ரொம்ப அதிகமாகவும் ஒரு அரசு விடக்கூடாது. புரியுதுங்களா? அவங்கள வந்து சஸ்டைனபிள் ஈக்விட்டபிள் மேனர்ல நாம ரீசெட்டில் பண்ணணும். கடைசியா ஃப்ளவுண்டரிங் போலியோ எரடிகேஷன், இதுவும் அட்வான்ஸ்ட் ஆர்டிகல். எடுத்தோன்னா படிச்சீங்கன்னா புரியாது, சயின்ஸ்ல கொஞ்சம் பேசிக்ஸை வளர்த்துட்டு படிச்சாதான் புரியும். போலியோ வைரஸ் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான ஆர்டிகல். ஸோ இதுவும் பேசிக்கா பாத்துங்க. புதுசா போலியோ ஸ்ப்ரெட் ஆகுது, இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த ஓரல் போலியோ வேக்சின் இந்த பேபிஸ்க்கு வாயில கொடுப்பாங்க இல்லையா, அது சம்டைம்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து லைவா மாறும், அதனாலேயே போலியோ உருவாகும், அதனாலேயே கேசஸ் கூட அதிகமாகும். அதை பத்தி ஆக்சுவலா பேசியிருக்காங்க. இந்த கான்செப்டை மட்டும் ஜஸ்ட் பாத்துங்க, இந்த ஃபேக்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. WPV1 CVDPV இந்த டெர்மினாலஜிஸ் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வைரஸ் வந்து உருமாறுது, அதாவது ஆக்சுவலா இது உருவாகிறது கிடையாது, அது ஆக்சுவலா இன்ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறப்பாங்க, அது வந்து ரீஆக்டிவேட் ஆயிடும். அந்த கான்செப்ட் இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க போதும். மியூட்டேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. இங்கே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்தி வருது பாருங்க, WHO பத்தி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமைப்பு, இதை நம்ம நோட் பண்ணி வைக்கலாம். பேஜ் நம்பர் 10. அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இருக்கு, விட்டுருங்க. கீழே வாங்க. அர்ஜென்டினா அக்னாலஜஸ் இந்தியன் சப்போர்ட். அர்ஜென்டினா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடு, ஓவராலா லாட்டின் அமெரிக்கால ஒரு பார்ட். அர்ஜென்டினாக்கும் யூகேக்கும் அந்த காலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபாக்லாண்ட் ஐலண்ட்ஸ்னு இந்த குட்டிய தீவுகள் நிறைய இருக்கும், நீங்க அட்லஸ் எடுத்து பாருங்க.
அண்டார்டிகாக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கும். 1980s யூகேக்கும் அர்ஜென்டினாக்கும் போர் நடந்தது. இந்த ஃபாக்லாண்ட் ஐலாண்ட்ஸ் யாருக்கு சொந்தம்னு இப்போ வரைக்கும் 2 நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல அர்ஜென்டினா என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜென்டினாவும் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு காலத்துல இம்பீரியலிசம் கீழே இருந்தது, மற்ற நாடுகளால ஆட்சி செய்யப்பட்டது. அப்போ இந்தியாவும் அர்ஜென்டினாவுக்கும் ஷேர்டு எமோஷன்ஸ் இருக்கு, ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அர்ஜென்டினாவுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அர்ஜென்டினா சொல்றாங்க. இது உண்மையான்னு பாத்தீங்கன்னா உண்மைதான். குளோபல் சவுத்னு சொல்லுவாங்க. குளோபல் சவுத்ன்றது ஒன்றும் இல்லை, டெவலப்பிங் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்த அந்த அமைப்பு தான் குளோபல் சவுத். சவுத்ன்றது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்தன் ஹெமிஸ்பியர் நாடாவும் இருக்கலாம். இந்தியா நார்த் ஹெமிஸ்பியர் நாடு தான். ஆனா கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது குளோபல் சவுத்ன்றது இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஒரு காலத்துல இவங்கெல்லாம் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னுடைய இம்பீரியலிசம் கீழே இருந்திருப்பாங்க, காலனியா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு இருக்கு, அதுதான் சவுத் சவுத் கோஆபரேஷன் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் அது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுங்கன்னு அர்ஜென்டினா கேட்கறாங்க. சப்போர்ட் பண்ணணுமானா பண்ணணும், உண்மைதான், நியாயப்படி பண்ணணும். எங்கெல்லாம் அந்த இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியம் இருக்கோ, இந்தியா நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கோம் அந்த காலத்துல இருந்தே. அர்ஜென்டினாக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதே நேரத்துல யூகேவும் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட். ஏற்கனவே யூகே பத்தி பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல. அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும், யூகேவோடய நட்பா இருக்கணும், ஏன்னா அது டெவலப்டு கண்ட்ரி, கிரேட் பவர். அதே நேரத்துல அர்ஜென்டினாக்கும் சப்போர்ட் பண்ணணும், மெரிட் பேசிஸ்ல சப்போர்ட் பண்ணணும். புரியுதுங்களா சொல்றது? நம்ம உள்ள போந்து நம்ம சண்டை போட்டுறதுன்னு அர்த்தம் கிடையாது. 2 நாடோடையும் நட்பா இருக்கணும், அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். அதே நேரத்துல அங்க எது நியாயமோ அதை சுட்டி காட்டலாம், தப்பு இல்லை. ஆனா நட்பை இழந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உறவை இந்தியா மெயின்டைன் பண்ணணும். இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். புரியுதுங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்த பேஜ் நம்பர் 11. பள்ளி இன் ஜம்மு பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் நியூட்ரல் பஞ்சாயத். நோட் பண்ணணும், இது ஃபேக்ட் தேவை, என்விரான்மெண்ட் கீழே தேவை, பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல வரலாம். அப்ப அந்த ஃபேக்ட் டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? கார்பன் நியூட்ரல் பஞ்சாயத்து இல்ல கார்பன் நியூட்ரல் ஸ்டேட், கார்பன் நியூட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா என்னன்னா, கார்பன் நியூட்ரல்ங்கிறது ஒரு பகுதி கார்பனை எமிட் பண்ணுது இல்லையா, ஆட்டோமொபைல்ஸ் மூலமாகவும் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும் எனர்ஜி செக்டர் மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் போகுது. அதாவது ஓவராலா கார்பன் எமிஷன். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பனை நம்ம ட்ராப் பண்ணி இழுத்துடணும். அதாவது நம்ம ரிலீஸ் பண்ற கார்பனும் அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம ட்ராப் பண்ற கார்பனும் ஈக்குவல் பண்ணணும். அதுதான் கார்பன் நியூட்ரல். இது எப்படி பண்ணலாம்னா, மரங்களை நிறைய வளர்க்கணும், கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் பண்ணணும், அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பனை பிடிச்சி நம்ம ட்ராப் பண்ணி பூமிக்குள்ள கொண்டு போயிடணும். இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தா அது கார்பன் நியூட்ராலிட்டி. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து ஜம்முல இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க போதும். இதுக்குள்ளே ரொம்ப போகாதீங்க, படிக்க 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 நாலேஜ் வளரும். இங்க இன்னும் ஒரு டேட்டா இருக்கு பாருங்க, கிளாஸ்கோ கோல். கிளாஸ்கோ கோல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உலக நாடுகள்லாம் ரெகுலரா மீட் பண்ணுவாங்க கிளைமேட் சேஞ்சை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. இதை காப் மீட்டிங்னு சொல்லுவாங்க. 26வது காப் மீட்டிங் கிளாஸ்கோல நடந்தது. யூகேல இருக்க ஒரு சிட்டி அங்க நடந்தது. அங்க வந்து கண்ட்ரி எல்லாம் அக்ரி பண்ணதுதான் இந்த கிளாஸ்கோ கோல். எப்படி ஃபியூச்சர்ல கிளைமேட் சேஞ்சை காம்பேக்ட் பண்ணலாம், குளோபல் வார்மிங்கை எப்படி குறைக்கலாம், இதுக்கு நாடுகள்லாம் எப்படி ஒத்துழைக்கணும்ன்றதை டிஸ்கஸ் பண்றதுதான் கிளாஸ்கோ கோல். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க போதும், ரொம்ப உள்ள போகாதீங்க, இன்டர்நெட்குள்ள போகாதீங்க. அப்புறம் PM ரிசீவ்ஸ் லதா மங்கேஷ்கர் அவார்டு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப உள்ள போனா இது டேட்டா, இது பிலிம்ஸ்க்கு தேவைப்படலாம். புரியுதுங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. லதா மங்கேஷ்கர் அவார்டை மோடி அவர்கள் வாங்கியிருக்காரு, போதும், அதை மட்டும் நோட் பண்ணா போதும். கீழே வாங்க. வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா நீட்ஸ் டு பி ரீஃபார்ம்னு சொல்றாரு. கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. இதுக்குள்ள ரொம்ப போகாதீங்க, புரியாது. பாலிட்டியில ஃபர்ஸ்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் நீங்க படிக்கணும். அதுக்கு முன்னாடி இதுல முடிஞ்ச வரைக்கும் நாலேஜை ஓவரால் அப்டெயின் பண்ணிக்கிறது போதும். புரியுதுங்களா? சோ என்ன சொல்றாருன்னா, சட்டம் இருக்கு, ஆனா அதுலயும் சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஹோல்சேல் டிஃபெக்ஷன், ரீட்டைல் டிஃபெக்ஷன் சொல்றாரு. ஹோல்சேல் டிஃபெக்ஷனை அலோவ் பண்ணுது, ரீட்டைல் டிஃபெக்ஷனை அலோவ் பண்ணலன்னு சொல்றாரு. இதை நீங்க பாலிட்டியில செப்பரேட்டா படிப்பீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், பிரீஃபா சொல்றேன். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே பாத்தீங்கன்னா, குரூப்பா MLAவோ MPவோ கட்சி விட்டு கட்சி போறாங்க அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கட்சி வந்து மர்ஜ் ஆகும், அப்ப வந்து கட்சி தாவலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுது சட்டம். ஆனா இண்டிவிஜுவலா ஒரு MPயோ MLAவோ கட்சி தாவனா அவங்க மாட்டிப்பாங்க. இதுல இதைதான் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்ப இதுல எல்லாம் ஈக்குவாலிட்டி இருக்கணும், நியாயமா இருக்கணும், சமமா இருக்கணும்னு சொல்றாரு. இவர் சொல்றது கண்டிப்பா நமக்கு தேவை, சிலபஸ்க்கு நோட் பண்ணி வச்சுங்க. வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்ற அந்த கான்செப்டை நோட் பண்ணி வச்சுங்க போதும்.
அதுக்கப்புறம் நீங்க தனியா பாலிட்டியில படிப்பீங்க. பாலிட்டியில படிக்கும்போது உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா ரெண்டையும் கோரிலேட் பண்ணிடும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சதையும் கோர் கான்செப்ட் புக்ல இருந்து படிச்சதையும் உங்க மூளை வந்து ஜாயின் பண்ணிடும். சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 12. Hope India reconsiders position, takes a more critical stance on Russia. இது வந்து பாலிஷ் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு, போலந்துடைய வெளி உறவு அமைச்சர் சொல்றாரு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. நான் அலைன்ட் மூவ்மெண்ட், கோல்டு வார், இது பத்தி வீடியோ இருக்கு, அதை பாருங்க, இன்னுமே பெட்டரா புரியும். இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம், நோட் பண்ணிக்க போதும். ஏன்னா பேசிக்ஸ் நீங்க இன்னும் லேர்ன் பண்ணல. கோல்டு வார் பத்தி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதை ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்டரா புரியும். கீழே வாங்க. யூஸ் கோவிஷீல்டு ஃப்ரம் கேவி சேஸ் SII. இதுல பெருசா கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. கோவிஷீல்டு வேக்சின்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணிடாம யூஸ் பண்ணுங்க, கேவி கிட்ட இருந்து வாங்கன்னு சொல்றாங்க. கேவின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், உலக நாடுகளுக்கு வேக்சினை ஃப்ரீயா சப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து யூஸ் பண்ணிடுங்கன்னு SSII சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. இந்த ஃபேக்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கோவிஷீல்டு, கேவி, SII இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஃபேக்ட் தான் மெயினா இருக்கு இந்த நியூஸ்ல, இதை நோட் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. அடுத்து, கோ ஃபார் அ கேஷ்லெஸ் டே அவுட் டு பூஸ்ட் டிஜிட்டல் எக்கனாமின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்றாரு. முடிஞ்ச வரைக்கும் டிஜிட்டல் எக்கனாமியை எம்ப்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் பண்ண வேணா, முடிஞ்ச வரைக்கும் கேஷ்லெஸ் டிரான்சாக்சனை பண்ணுங்க, அது நல்லது. ஏன்னா அதுல அந்த ட்ராக் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும், அதுல ஒரு ப்ராப்ளம் ஆனாலும், அதுல ஏதோ கிரைம் நடந்தாலும் பெட்டரா ட்ராக் பண்ணலாம். அது இல்லாம கவர்மெண்டோட இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் போகும்போது ஊழலை கம்மி பண்ணலாம். இந்த லாஜிக் தான் சொல்றாரு, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் ஃபுல்லாவும் டிஜிட்டல் மயமா ஆக்க முடியாது. டிஜிட்டல் மயமா ஆக்குறதுனால மட்டுமும் ஊழலை ஒழிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள் ஒரு லாஜிக்கை சொல்றாரு, புரியுதுங்களா? அதே நேரத்தில் அதுல சில டிராபேக்ஸும் இருக்கலாம். அதை நீங்களே உங்க காமன் சென்ஸை வச்சு நீங்க தாட் ப்ராசஸ் உருவாக்கிக்கோங்க, போதும். சரியா? அது மோடி அவர்களுக்குமே தெரியும். ஓவராலா நீங்க நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. அடுத்து, இந்தியா சஸ்பெண்ட்ஸ் டூரிஸ்ட் விசாஸ் ஃபார் சைனீஸ். புரியுங்களா? ஸோ சீன மக்களுக்கு டூரிஸ்ட் விசாஸை சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தர்றது யாருன்னா IATA இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்த டேட்டாவை எடுத்துக்கணும். இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். நோட் பண்ணிக்கணும். கான்செப்ட் என்ன? ஏன் சஸ்பெண்ட் பண்றாங்க விசா அப்படின்னா, சைனீஸ் அவங்க இதை சில்மிஷம் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிளாஸஸ், அந்த பிசிக்கல் கிளாஸை அலோவ் பண்ணல, அதனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சர்ச்சை இருக்கு. இதுதான் காரணம் பேசிக்கா. அதை பாத்துங்க, டேட்டாவை எடுத்துங்க, போதும். புரியுதுங்களா? கீழே, நாகாஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஸ்ப்ரெட் மெசேஜ் ஆஃப் யூனிட்டி. இதுக்குள்ள ரொம்ப போகாதீங்க, படிக்க படிக்க நாலேஜ் வரும். நாகாஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க, நாகாலாந்து மணிப்பூர்ல இருக்காங்க, ஓவராலா நார்த் ஈஸ்ட்ல இருக்காங்க, மியான்மர் நாட்டிலயும் நாகாஸ் இருக்காங்க. புரியுதுங்களா சொல்றது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாகா பீப்புள், எல்லாரும் கிடையாது, அந்த நாகா குரூப்ஸ் வந்து தனி நாடு தாங்கன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இந்தியாவுக்குள்ளேயே. அந்த குரூப்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து இங்கெல்லாம் பகுதிகளை வச்சு தனி நாடு தாங்கன்னு கேக்குறாங்க. இந்த நாகா குரூப், இந்த செப்பரேட்டிஸ்ட் நாகா குரூப் பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருக்கக்கூடிய சில பகுதியும் சேர்ந்து நாடா தாங்கன்னு கேக்குறாங்க. புரியுதா சொல்றது? இதை நீங்க தெரிஞ்சுங்க. நியூஸ் படிக்க 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 இந்த நாலேஜ் வளர்ந்துடும். நான் வந்து ஓவரால் பிக்சர் சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மேடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகா மக்களும் மியான்மர்ல இருக்கிற நாகா மக்களும் சேர்ந்து ஒற்றுமைக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்கன்னா, செப்பரேட்டிஸ்ட் பிரச்சனை இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல்ல ரெண்டு நாட்டு நாகா மக்களும் சேர்ந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா செலிப்ரேட் பண்றாங்க. இதை நீங்க இந்த நியூஸ்ல இருந்து எடுக்கிறீங்க. புரியுதா சொல்றது? அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வருது, அப்படியே பாருங்க. மேக்ரான் பிரெஞ்சு எலெக்ஷன் பத்தி நியூஸ் இருக்கு, ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜப்பான்ல ஏதோ ஒரு போட் மூழ்கி இருக்கு போல இருக்கு, ஜஸ்ட் பாத்துங்க. இதெல்லாம் நமக்கு சிலபஸ் தேவையில்லை. ஜெலன்ஸ்கி யுக்ரைன் லீடர் நிறைய வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வார் வீடியோ பாருங்க, உங்களுக்கு பெட்டரா புரியும். IAS ஆஸ்பிரன்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி கோல்டு வாரை படிச்சே ஆகணும். கோல்டு வார் தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கான மதர் சப்ஜெக்ட். அது படிக்காம நீங்க 10 வருஷம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை மேலோட்டமா ஃபேக்டை மனப்பாடம் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. கோல்டு வார், நான் அலைன்டு மூமெண்ட், ஈஸ்டர்ன் பிளாக், வெஸ்டர்ன் பிளாக், இதெல்லாம் நீங்க படிக்கணும். அதை படிச்சாதான் அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸை பாருங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் 2 நிமிஷம் பாருங்க. ஓவராலா இந்த மேட்ச் நடக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமா ஏதாவது காம்படிஷன் நடந்திருக்கா, அதோட ரிசல்ட் பாருங்க.
ஏதாவது அவார்டு தந்திருக்காங்களா இதை பாருங்க. மேற்கொண்டு இதுல நீங்க பார்க்க வேணாம், நேரத்தை வீண் பண்ணாதீங்க. நீங்க அதை தாண்டி ப்ரிலிம்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்டெப்தா கேட்டாங்கன்னா விட்டுருங்க, அதனால நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. அதை மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல காம்பன்சேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதோட நம்மளுடைய அனாலிசிஸ் முடியுது. நன்றி.